வெங்கட் பிரபு சார்ட்ட வந்து ரஞ்சித் அண்ணன் கூட பழகலை அப்படின்னா நான் என்னவா இருப்பேன்னு எனக்கே தெரியாது. நான் பரியேந்திர பெருமாள் கர்ணன் எடுக்கும்போது நான் இவ்வளோ சீரியஸாக ஒரு விஷயம் யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பேன். நான் வந்து ஒரு ஷார்ட் யோசிக்கும் போது அங்கங்கே யாராவது ரொம்ப ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தாலும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும், இரிட்டேஷன் ஆகும் எனக்கு. அப்போ நான் வந்து ஒன்று அவங்கள துறப்ப சொல்லிவிடுவேன், இல்லை அவங்கள்ட்ட நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன், மைண்டு ஃபேஸே பார்க்க மாட்டேன். ரஞ்சித்தனோட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சுன்னா நமக்கு நம்மளோட நம்ம ஒரு படத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணி அது ஃபைனல் அவுட்புட்டாக வந்ததுக்கு அப்புறம் தான்ட்டு அதை அவன் புரிஞ்சுக்குவான். நீ ஒவ்வொரு ஷார்ட்லேயும் ஒவ்வொரு சீன்லேயும் அவன் எமோஷனல் புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சாத்தியமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு 1000 எமோஷனல் இருக்குது. இப்போ இங்கே நினைக்கிற ஒரு ஆக்டர்ஸ் ஒரு நடிகை நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். அவங்க நினச்சிட்டு நீ சந்தோஷமாக இருக்கான்னு நினச்சிட்டு இருக்க, அப்படி யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாம் ஒரு படத்தை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கு அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோ விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமும் அதை ஒருத்தங்க ரொம்ப அன்யூஷுவலாக ஹேண்டில் பண்ணாங்க, ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்ட ஹேண்டில் பண்ணாங்கன்னா நீ அதை அவங்கள அவாய்ட் பண்ணுறது நியாயமானதாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாத அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர்கிட்ட வந்தது தான். அவர்கிட்ட போன தான் ஜாலியாக மாறினேன் சீரியஸாகவே. கோட் ரிலீஸ் ஆகி 2வது நாளோ 3வது நாளோ மீட் பண்ணுறோம் சார். மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் சிஸ்டர் அவங்க பேர் அவன் படம் பார்த்து வராங்க, உங்கள் சிஸ்டர் படம் பார்த்து வராங்க. அவங்க இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணுறாங்க. 2 பேரும் சீரியஸாக பேசி கமெண்ட் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாங்க படத்தை பற்றி. படம் எனக்கு அதுவே பார்க்க ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ நாளாக ஒன்றா தானே இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி 3வது நாள் ரொம்ப சீரியஸாக பேசிக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் சிரிச்சிட்டே இருந்தாங்க. சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாங்க, இடையில சிரிச்சிட்டு இருந்தாங்க, அவங்களே ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது பயங்கரமாக ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு எனக்கு அது. நான் வந்து என் வீட்டில் யாருமே எனக்கு பேச மாட்டாங்க படத்தை பற்றி. இந்த சீனியர் அப்படி இருக்கு அந்த சீனியர் அப்படிலாம் பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் மூடில் இருக்குன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நான் வந்து பக்கத்தில் பிரேம்ஜி இருந்தார், மொத்த டீமே இருந்தாங்க. நான் கூட இருந்தேன். எனக்கு அது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. ஒரு படத்தை வந்து எங்ககிட்ட ஜாலியாக பேசிகிட்டே அங்கே ஹேண்டில் பண்ணார், அப்போ அங்கே ஹேண்டில் பண்ணார், எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தார். அதை பார்க்கும்போது ஒரு மெச்சூர்னஸ் இருக்குல்ல, லைஃப் ஒரு சக்ஸஸை அவருக்குள்ள நிறைய ப்ராசஸ் நடந்துக்கலாம், அவருக்கு தெரியாது. ஆனால் சுற்றி இருந்த எங்களையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எங்கள் கூடயும் ஃபன் பண்ணிக்கிட்டு, இன்னும் சொல்லப்போனால் நாங்கள் வேறு மூடில் இருக்கோம், எங்கள் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் கூட ஜாலியாக சுற்றிக்கிட்டு, ஆனால் அங்கேயும் போய் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு 2வது நாளோ 3வது நாளோ தான் நினைக்கிறேன் அவ்வளோ இதாக ஹேண்டில் பண்ணார். 2வது நாள் இப்போ சொல்கிறாங்களே 2வது நாள்லாம் என் ஃபோன்லாம் எடுக்கவே முடியாது, அவ்வளோ பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும். ஃபோனே எடுக்க மாட்டேன் 2வது நாள் தான். எல்லா டேரக்டர்ஸும் மீட் பண்ணுறது ஏதோ ஒன்றுலேருந்து விடுபடுறதுக்கு தான் சார் மீட் பண்ணுறோம். அதிகபட்சம் ஒரு 10 டேஸ்க்கு ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க. எல்லாருமே மீட் பண்ணும்போது சின்னதாக ஒரு சீரியஸாக பேசினா கூட சும்மா இருக்க மாட்டேங்க அப்படின்ட்டுருவாங்க. எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. ஆனால் அன்றைய நைட்டை வந்து சார் ஒரு நாள் ஃபுல் நைட் பேசிட்டு இருந்தீங்களா நீங்கள்? வாழை சக்ஸஸ் மீட் தானே? சார் ஆடியோ லான்ச் முடிச்சு நைட்டில் ட்ரெய்லர் லான்ச் முடிச்சு சார் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். நாங்கள் சார் லேட்டாக தான் வந்தார், 10 மணிக்கு வந்தார். ஃபுல் காலை 6 மணி வரைக்கும் சார் அவர் மட்டும் பேசிட்டு இருந்தார் சார். நான் கேட்டுட்டு இருந்தேன் சார். 6 மணிக்கு நைட்டு 10 வரைக்கும் பேச ஆரம்பிச்சார். ராம் சார், ரஞ்சித் எல்லாரும். எனக்கு வாழை 2 நாள் ரிலீஸ் ஆக போகுதுங்கிறதே மறந்துடுச்சு எனக்கு சீரியஸா. வாழை படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அவ்வளோ ஒரு சின்ன ரூம்குள்ள அவ்வளோ டைரக்டர்ஸ் சார் பேசிட்டு இருக்காரு. அந்த பண்ணலாம் இருக்க வெளியே சொல்ல முடியாது. அப்படி அது என்னன்னா இன்னசென்ட். ஒவ்வொரு டைரக்டருக்குள்ளேயும் நம்ம லெஜெண்டாக பார்க்கக்கூடிய மனிதர்களுக்குள்ள எவ்வளோ இன்னசென்ஸ் இருக்குன்னு இருக்குல்ல, அதை அன்றைக்கி நைட்டு தெரிஞ்சுக்கும் போது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு.